அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசி ஒரு பக்கம் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ இந்த யூஜி டிஆர்பியில் நடந்த அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கீங்களா, அதில் தான் நம்ம புக் ஃபோட்டோ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். இப்போ டிஎன்பிசிக்கு தனி டெஸ்ட் குரூப், செகண்ட் கிரேட் டீச்சர், ஓகேங்களா? ஸோ செகண்ட் கிரேட் டீச்சருக்கும் தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் லிங்க்கில் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க கைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ 11வது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம லைனாகவே பார்த்துடலாம் அப்படின்ற பிளான் தாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், செந்தாமரை இச்சொல்லோட சரியான புணர்ச்சி விதியை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து +1 புக்கு 49வது பக்கங்க. +1 புக்கு 49. ஓகேங்களா? ஸோ +1 புக்கில் இருக்கக்கூடிய 49வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் தாங்க இது வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது இது டைரெக்டாக இருக்கா அப்படின்னா இல்லைங்க, நீங்கள் அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின் வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? அதை படிச்சிருந்தா அதை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம், இந்த கொஸ்டினை வந்து எடுத்துகிட்டு இருக்கலாம். இயல் 2ல் வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, மேலே வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்திரிதல் விதியின்படி புணரும். ஓகேங்களா? இதுதாங்க இங்கே நடந்திருக்கு. இங்கே செந்தமிழ்னு இருக்கும், நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, செந்தாமரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. செந்தமிழ்னு இருக்கும், செந்தாமரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? செந்தாமரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்போ எப்படி பிரியும், செந்தாமரைன்றது செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரியும். எப்படி பிரியும், செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரியும். அப்போ செம்மை கூட்டல் தமிழ்னு பிரியறா போல் செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு நம்ம பிரியுங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல என்ன பண்ணோம், மை விகுதி கெடும். ஓகேங்களா? ஈறுபோதல் விதியின்படி மை விகுதி கெட்டு எப்படி வரும், செம் கூட்டல் தாமரை அப்படின்னு வரும். செம் கூட்டல் தாமரை. இங்கே தமிழ்னு வர்றது எல்லாமே தாமரை தாமரைன்னு வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்ற விதிப்படி இன்னா திரிந்து என்னவா மாறுது, செந்தாமரையாக வந்து மாறுது. ஓகேங்களா? அப்போ அவ்வளோதாங்க. இங்கே நீங்கள் இதை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் எடுத்துகிட்ருக்கலாம். அப்போ என்னென்ன விதி இதில் போனது வந்திருக்கு, ஈறுபோதல் விதி, முன்னின்ற மெய்த்திரிதல் விதி. எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க, டி தாங்க இதுக்கான ஆன்சர். பாருங்க, நம்ம இது வரலும் பார்த்ததிலே இந்த ஒரு கொஸ்டின் தான் +1 புக் வரலும் போயிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது, சரியான விடையை காண்க. பாருங்கள், முரண்படு மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது, சரியான விடையை காண்க. ஸோ முரண்படு மெய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கடா எங்கேயுமே பார்க்காத போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது, 10th புக்கில் தான் வந்து இருக்குது. 10th புக்கில் பேஜ் நம்பர் 14. ஓகேங்களா? 10th புக்கில் பேஜ் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா அதிலே வந்து இருக்குங்க. அதாவது இது வந்து பார்த்தா இந்த ஒரு இயர்லேயும் வந்து பார்த்தா ஒரு உரைநடை இருக்கும். அது அந்த ஃபஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தோன்னா உரைநடையின் அணிகலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு பாடம் வரும். ஏழு முதல்வன் அப்படின்றவரோட எழுதின அந்த பாடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னு வச்சிங்களேன், பேஜ் நம்பர் 14 இதோ பாருங்கள். ஸோ பேஜ் நம்பர் 14 10th புக்கில், 10th புக்கு பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள். படிப்பவர்க்கு முரண்படுவது போல் இருக்கும், உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை ஆகும். பாருங்கள், படிப்பவருக்கு எப்படி இருக்குமா, முரண்படுவது போல் இருக்கும். அது எப்படி இருக்கும், முரண்படுவது போல் இருக்கும். ஆனால் என்ன பட்டிருக்காது, உண்மையிலே முரண்படாத மெய்மையை அது வந்து பெற்றிருக்கும். அப்போ முரண்படுவது போல் இருந்து முரண்படாத மெய்மையை பெற்றிருந்தால் அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம முரண்படு மெய்மை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, படிக்கிறப்போ முரண்படுவது போல் நம்மளுக்கு தோன்றும். ஓகேங்களா? ஸோ அப்போ முரண்படுவது போல் தோன்றி முரண்படாத மெய்மையை பெற்றிருப்பது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், முரண்படு மெய்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகேங்களா? சரி, எங்கே இருக்குது பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அப்போ முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை, அப்போ ஏதாங்க இதுக்கான ஆன்சர். கரெக்டாக இருக்குது பாருங்கள். முரண்படுவது போல் தோன்றணும், ஆனால் என்ன மெய்மையை பெற்றிருக்கும், முரண்படாத மெய்மையை வந்து பெற்றிருக்கும். அப்போ ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். இது பேஜ் நம்பர் 14 இருக்குது 10th புக்கில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அமைச்சருடைய கடமைகள் என நன்று தீது. பாருங்கள், அமைச்சருடைய கடமைகள் என நன்று தீது இவற்றை ஆராய்தல், அது மட்டுமின்றி அன்பும் அறனும் தவறாது காக்க வேண்டும் என குறிப்பிடும் சங்க நூல் எது? ஓகேங்களா? ஸோ இது எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 10th புக்கில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ 10th புக்கில்
பேஜ் நம்பர் 185 இயல் 8 ஓகேங்களா. ஸோ இயல் 8வது இயல் வந்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 185ங்க. பேஜ் நம்பர் எதுங்க 185 பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே இருக்கும் பாருங்கள். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணம் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. இதை தாங்க அப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நன்றும் தீதும் ஆய்தலும் ஓகேங்களா. அது மட்டுமின்றி அறனும் அன்பும் காத்தலும், அதுதாங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அன்பும் அறனும் நன்றும் தீது இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் மரணம் தவறாது காத்தல் என குறிப்பிடும் சங்க நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க, மதுரை காஞ்சி. இதுக்கான ஆன்சர் ஏதாங்க, மதுரை காஞ்சி தான் வந்து அதை குறிப்பிட்டு சொல்லுது ஓகேங்களா. இப்போ பேஜ் நம்பர் 185 இருக்குது 10th புக்கில் ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நோக்கில் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்புக்கு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார்? பாருங்கள், ஒரு உணர்வு பொங்கி நம்ம வந்து வேகமாக வந்துங்கிறப்போ அந்த யாப்பு வண்ணங்கள் வந்து அங்கே என்ன பண்ணும், ஒரு தடையை யார் பண்ணி ஸ்பீட் பிரேக் போடும். அந்த ஸ்பீட் பிரேக் வரக்கூடிய அந்த யாப்பு எண்ணங்களை எளிதாக மாற்றி அதுக்கு வந்து ஒரு எளிதாக மாற்றக்கூடிய ஒரு விடயத்தை வந்து வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 10th புக்கில் தாங்க இருக்குது. பேஜ் நம்பர் 32 எங்கட பேஜ் நம்பர் 32 தாங்க இருக்குது ஓகேங்களா. ஸோ இயல் 2 பேஜ் நம்பர் 32 நீங்கள் பாருங்கள், பேஜ் நம்பர் 32ங்க 10th புக்கு பேஜ் நம்பர் 32 ஓகேங்களா. சரி, அப்படியே மேலே வாங்க பாருங்கள். ஒரே நடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி என அழைக்கப்படும் இவ்வடிவம் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. பார்த்தீங்களா. ஸோ உணர்ச்சி பொங்க அப்படியே வந்து பாருங்கள், உணர்ச்சி பொங்க கவிதையை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் ஓகேங்களா. ஸோ இதை தான் புது கவிதை அப்படின்ற வடிவமாக அப்புறம் மாறி இருக்குது. ஸோ யார் அப்போ இலகுவாக கையாண்டிருக்காரு, பாரதியார். அப்படியே அந்த லைன் அப்படியே வந்திருக்கு பாருங்கள் ஓகேங்களா. அப்போ உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக இருக்கும் யாப்பு வண்ணங்களுக்கு வந்து பார்த்தா எளிதாக வடிவம் கொடுத்து வித்திட்டவர் யாருன்னா யாருங்க, பாரதியார். சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இது பேஜ் நம்பர் 32 10th புக்கில் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். தவறான இணையை தேர்வு செய்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, அதாவது இலக்கண குறிப்புன்னு சொல்கிறதோட நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம தொகைநிலை தொடர் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா. என்னென்ன நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த இடங்களை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதை தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் ரெண்டுமே நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ தொகைநிலை தொடர்லேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் தாங்க இது ஓகேங்களா. பேஜ் நம்பர் 41 ஓகேங்களா. ஸோ 10th புக்கு பேஜ் நம்பர் 41 எடுத்திங்கன்னு வச்சிங்கன்னா இது 2வது இயல தொகைநிலை தொடர்கள் அப்படின்ற ஒரு இலக்கண பகுதியில் இருக்கும். ஸோ அந்த தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தொகைநிலை தொடர்கள் மட்டும் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்னு ஓகேங்களா. அதில் இருந்தால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சரி, இங்கே பாருங்கள், அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார். ஓகே, இங்கே பாருங்கள், அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார் கரெக்டுங்களா. ஏன்னா அன்மொழி தொகைன்னா என்ன வரணும் பாருங்கள், இங்கே சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு மீனிங்கில் வரணும் ஓகேங்களா. அப்போ வேறொரு சொல் அதில் மறைந்திலிருந்து பொருள் தொடர்தான் நம்ம அன்மொழி தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே அன்மொழி தொகை கரெக்டாக இருக்குங்க, ஏன்னா தவறான இணை தான் இங்கே கேட்குறாங்க. அன்மொழி தொகை கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், பண்பு தொகை வட்டத்தொட்டி. ஸோ அதே பேஜ் நம்பர் 41 இங்கே பாருங்கள், வட்டமான தொட்டி, வட்டத்தொட்டினா வட்டமான தொட்டின்னு போது இது பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ அது பண்பு தொகை, இதுவும் கரெக்டு தான். அப்போ பியுங்க கரெக்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், ஓமை தொகை முறுக்கு மீசை வந்தார். ஐயோ இது தாங்க தவறு. ஏன்னா இங்கே பாருங்கள், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அன்மொழி தொகையில் இருக்குங்க ஓகேங்களா. அப்படின்னா முறுக்கு மீசையோடைய நபர் வந்தார் அப்படின்னு பொருளுங்க. அப்போ இது என்னவா வந்திருக்கணும், அன்மொழி தொகையாக வந்திருக்கணும் ஓகேங்களா. அப்போ இங்கே எது தவறாக கொடுத்துருக்காங்க, சி தான் இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. இது ஓமை தொகை வரக்கூடாது ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உண்மை தொகை அதே பேஜில் தாங்க இதுவும் இருக்கும். இதோ இருக்குது பாருங்கள், இரு சொற்களுக்கிடையே உம்முன்ற அந்த இடைச்சொல் மறைஞ்சு வரத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், உண்மை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அண்ணன் தம்பி ஓகேங்களா, அண்ணனும் தம்பியும் அப்படின்னு மறைஞ்சு வரணும் ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது இதில் எது தவறாக இருக்குடானா சி தான் தவறாக இருக்குது, ஓமை தொகை வரக்கூடாது ஓகேங்களா. அப்போ ஓமை தொகைனா என்னென்னு பார்த்துலாம் பாருங்கள். ஓமை தொகைனா இதோ இருக்குது பாருங்கள், ஓமைக்கும் பொருளுக்கும் அதாவது ஓமையத்துக்கும் இடையில் ஓம ஒரு என்ன பண்ணணும், மறைஞ்சு வந்தால் அதை தான் ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மலர் போன்ற கை. ஸோ மலர்ன்றது இங்கே வந்து ஓமை, மலர்கை அப்படின்றது மலர் போன்ற அப்படின்ற ஓம உருவம் அங்கே மறைஞ்சு வந்திருக்கும் ஓகேங்களா. அப்போ அப்படி வந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பாருங்கள், இது ஒரே பேஜில் 41 பேஜ் நம்பர் 41 10th புக்கு தாங்க ஓகேங்களா. ஸோ 10th புக்கில் தான் கேட்டிருக்காங்க.
சரிங்க இப்போ நம்ம தொடச்ச ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதனோட அடுத்த 5 கொஸ்டினை அடுத்த வீடியோ நம்ம தொடச்சா வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போகிறதுக்கான நோக்கம் என்னன்னா, எந்தெந்த ஏரியாலேருந்து கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் நம்ம அடுத்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் தெளிவாக நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.